நம்ம வீட்டு பொண்ணை பத்தி நமக்கு நல்லா தெரியுங்க. மத்தவங்க பேசுறா பேசிட்டு போறாங்க, அதே நீங்க காதுல வாங்கிக்கிறீங்க. எப்படி எப்படி என் தங்கச்சி பத்தி தப்பா பேசுறாங்கன்னு தெரிஞ்சோ எப்படி என்னால எனக்கு என்னன்னு போக முடியும்? சோசியல் மீடியால யாரு என்னன்னு தெரியாதவன் பேசினாலே அவனை ஏதாவது பண்ணணும்ன்ற கோபம் எனக்குள்ள எரிமலையை வெடிக்குது. அவனுங்களை பார்த்ததும் அவங்களை எதுவும் பண்ண முடியலன்னு ஆத்திரம் தான் வருது. ஆனா இப்ப என்னடானா என் கண்ணு முன்னாடியே என் கையில பத்தி தப்பா பேசுறான். அம்மா எப்படிதான் என்னால சும்மா இருக்க முடியும்? மாமா கவலைப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க. இந்த பிரச்சனைய சரி பண்ணலான்னு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி மனசு உடைஞ்சீங்கன்னா மத்தவங்களுக்கும் கையில நிக்கும் யார் ஆறுதல் சொல்லுவாங்க? இந்த நேரத்துல நீங்க இப்படி அழுத கையில நீ பார்த்தாங்கன்னா அவங்க இன்னும் மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வருத்தப்பட்டு அழுறத விட எப்படி இந்த பிரச்சனையில இருந்து அண்ணிய காப்பாத்தலான்னு யோசிக்கலாம். ஆமாங்க. ஆமாண்டா, இப்படி நீ அழுதுட்டு இருக்கிறது கையில் பார்த்தா ரொம்ப சங்கடப்படுவா. நீ அழாதடா. எப்படிமா நம்ம கையில பத்தி தப்பா பேசுறதுக்கு எப்படிமா எல்லாருக்கும் இப்படி மனசு வருது? அண்ணி. ஏய் மூர்த்தி, அண்ணி மூர்த்தி என்னாச்சு? அம்மா என்னமாச்சு? ஏய் எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? என்ன மன்னிச்சிரு கையல். ஏய் கூட பிறந்த அண்ணனா இருந்து என்னால உனக்கு எதுவுமே செய்ய முடியல. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. இப்ப எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க? இல்ல கையல், நான் வேஸ்ட். உனக்கு அண்ணனா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. மூர்த்தி, உன்னை எல்லாரும் தப்பா பேசுறாங்கன்னு தெரிஞ்சும் என்னால தடுக்க முடியல. உலகத்துல எந்த அண்ணனுக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாது கையல். இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சும் அவங்களும் எதுவும் பண்ண முடியல. இந்த பிரச்சனைல பாதிக்கப்பட்ட உனக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப நான் எதுக்காக இருக்கணும்? எதுக்கு நான் உனக்கு அண்ணனா இருக்கணும்? என்னடா? ஏய் இந்த மாதிரி கையால் ஆகாத ஒரு அண்ணன் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம போறது ஒண்ணுதான். என்னடா? நான் உயிரோட இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம் கையல். ஐயோ மூர்த்தி, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? பின்ன என்ன கையல், ஊதரித்தனமா பொறுப்பு இல்லாம குடும்பத்தை பாத்துக்காம குடிகாரனா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த என்ன இந்த ஊர்ல இருக்கிறவள என்ன கேவலமா பார்த்தானுங்க. ஆனா நீ மட்டும்தான் என் மேல நம்பிக்கை வச்சு என்ன பொறுப்பானவனை மாத்தி யாரெல்லாம் என்ன கேவலமா பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து அப்படிப்பட்ட என் தங்கச்சிய இன்னைக்கு ஊரெல்லாம் தப்பா பேசுது. ஒரு அண்ணனா இருந்துகிட்டு என்னால உனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல கையல். ஒரு தங்கச்சிய ஒரு அண்ணனுக்கு நீ பண்ண முடிஞ்சத ஒரு அண்ணனா இருந்து உனக்கு எதுவும் பண்ண முடியல நினைக்கும் போது மனசு வலிக்குதுமா. நாமளும் இந்த உலகத்துல ஒரு பொறப்புன்னு நினைக்கும் போது வேதனையா இருக்கு. மூர்த்தி, மூர்த்தி நீ இப்படி பேசுறத கேட்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மூர்த்தி. என் பிரச்சனையில மத்தவங்க என்ன தப்பா பேசுறதை விட அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியலையேன்னு நீ இப்படி குற்ற உணர்ச்சியில அழுது சாக போறேன்னு பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால உனக்கு ஒண்ணுமே பண்ண முடியலையே கையல், அதுதானே உண்மை. மூர்த்தி இப்படி நினைக்கிறத நிறுத்த மூர்த்தி. உன்னால மட்டும் இல்ல, இந்த பிரச்சனையில இப்ப யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. நாம நினைச்ச உடனே சரி பண்ணி முடிக்கிறதுக்கு இது ஒண்ணும் சின்ன விஷயம் கிடையாது. இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். இல்ல கையல், இப்ப வேணா இந்த பிரச்சனைக்கு உன்னாலேயோ இல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களாலேயோ எதுவுமே பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம போகாது. கஷ்டத்தை கொடுத்த அந்த கடவுள் அதுக்கான தீர்வையும் சீக்கிரமாவே கொடுப்பாரு. நான் நம்புறேன். மனசு விட்டுறாத மூர்த்தி. எனக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய நீ இப்படி அழுதுட்டு இருந்தா அப்புறம் எனக்கு யாரு சப்போர்ட் கொடுப்பான்னு யோசிச்சு பாரு. அழாதடா. அழாத மூர்த்தி. அண்ணி
அழாதங்க அண்ணா, அழாதீங்க. கையில் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சொல்றத கேளுடா, அழாத. கையல் இந்தா. மூர்த்தி உனக்குடா. இல்ல எனக்கு எதுவும் வேணாமா. கையல் மாப்பிள்ளை போன் எடுத்தாரா? நம்பர் இன்னும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு எதுவும் புரியலமா. அக்கா, நீங்க எதுவும் யோசிக்காதீங்கக்கா. மாமா நமக்கு ஃபோன் பண்ணுவாருக்கா. ஆமா அண்ணி, அன்புகிட்டயும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். டிபார்ட்மெண்ட் மூலியமா எப்படியாவது எழிலனாவை அவரும் தேடி கண்டுபிடிச்சிடலாம் தான் சொல்லிருக்காரு. நான் திரும்பவும் அவர் வந்தா எழிலனாவை பத்தி கேட்டு பாக்குறேன். வேண்டாம், அவன்கிட்ட இத பத்தி எதுவும் பேசிக்க வேண்டாம். அண்ணி, ஏற்கனவே இந்த பிரச்சனையால அவன் ரொம்ப அப்செட்டா இருக்கான். அவன் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப கோவப்படுறான். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவனோட டியூட்டில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணட்டும். ப்ளீஸ், எல்லாரும் அவங்கவங்க வேலையை பாருங்க. இந்த பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். ஏய் அன்பு, இன்ஸ்பெக்டர் வர சொன்னார்னு அவசரமா போன. அன்பு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஏய், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். என்னாச்சுடா ஒரு மாதிரி இருக்க? வேலையில ஏதாவது டென்ஷன் இருந்ததா? சீக்கிரமா வேற வந்துட்ட. அதுக்குள்ள டியூட்டி முடிஞ்சிருச்சா? டியூட்டி முடியலக்கா, வேலையே மொத்தமா முடிஞ்சு போச்சு.